அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் லிசானி யஃப்கஹு கௌலி. வெல்கம் டு மை ரமீஸ் பீர் சேனல். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறது, நாம் தொழுகையிலோ அல்லது மற்ற சில நேரங்களிலோ அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ கேட்கும் போது நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அது என்ன செயல் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியில் 3424வது ஹதீஸாக வருகிறது. ஒரு மனிதர் தனது தொழுகையில் அல்லாஹ்வை புகழ்ந்து கண்ணியப்படுத்தாமலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாமலும் பிரார்த்தனை செய்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியுற்றார்கள். இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று கூறி அம்மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அவரிடம், உங்களில் ஒருவர் துஆ கேட்கும்போது தொழுகையில் முதலில் மாண்பும் வலிமையும் மிக்க அல்லாஹ்வை அவர் புகழ்ந்து கண்ணியப்படுத்தட்டும், பிறகு உங்கள் நபியின் மீது ஸலவாத் சொல்லட்டும், இதற்கு பிறகு அவர் விரும்பியதை வேண்டட்டும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனை ஃபலாலா பின் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் துஆ செய்யும் போது அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து கண்ணியப்படுத்தாமலும் என் மீது ஸலவாத் கூறாமலும் துஆ கேட்கிறார்களோ அவர்களுடைய துஆ வானத்தின் மேல் செல்வதில்லை என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே நாம் தொழுகையிலோ அல்லது மற்ற சில நேரங்களிலோ அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்யும் போது முதலில் அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து பிறகு நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். பிறகுதான் நம்மளுடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும். அப்போதுதான் அந்த துஆ அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். இதை நாம் அனைவரும் கடைப்பிடித்து நம்மளுடைய ஒவ்வொரு துஆவிலும் இதனை செயல்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். இந்த பயனுள்ள விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை அவர்களும் தெரிந்து கொண்டு பலனடையட்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள், துஆக்கள், நல்ல அமல்களை நீங்கள் தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.